ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிளாக் இரும்பு சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் திருகிரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் போனதில்லை, ரொம்ப நாளாக போகணும்னு எனக்கு ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூலமாக நம்ம வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக ஜூ வழியாக திருப்போரூர் போய் போனோங்க. ஓகேங்களா? பட் ஆனால் போகிற வழியில் திருப்போரூர் தான் நம்மளால போக முடியல. ஸோ திருப்போரூர் தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் திருகிரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில் பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து திரிபுர சுந்தரி அம்மா கீழே இருப்பாங்க. அதே பெரிய மலை கோயிலில் வந்து திருகிரீஸ்வரர் சிவன் கோயில் வந்து மேலே இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன ஒரு பெரிய அற்புதம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இருக்காது. இந்த சிவன் கோயில் வந்து நந்தி இருக்காது. அதாவது சிவன் கோயில்னாலே நந்தி தான் ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியே இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயிலில். இதோட விளக்கங்கள் வந்து கடைசியாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கடைசி வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த திருக்கழுக்குன்றத்தை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஐயா பாரதி அவர்கள் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதோட சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து நம்ம சன்னிதானத்துக்குள்ளே போக முடியல. ஸோ ஏன்னா அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது, அலோட் கிடையாது. அதனால் வெளியில் இருக்கிற அந்த கோயிலோட சுற்று அம்சங்களையும் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பின்புறம், அதாவது திரிபுர சுந்தரி அம்மா கோயிலோட பின்புறம் வந்து நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன அமைதியாக இருந்ததுங்க. இந்த கோயில் வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போன டைம் வந்து நார்மல் டைம்ன்றதுனால கூட்டம் இல்லை, அதனால் வந்து ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சிது. கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதேமாரி இந்த திரிபுர சுந்தரி அம்மாவோட இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, இங்கே வந்து சங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 விதமான சங்கு வந்து இங்கே இருக்கிற குளத்தில் வந்து கிடச்சிருக்கு. கடைசியாக 2024 வரைக்குமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த சங்கு இங்கே வந்தீங்கன்னா அந்த சங்கு வந்து போய் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சங்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் அது நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, அங்கே வீடியோ அலோட் கிடையாது. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும். அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப அழகு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக அந்த சங்கு போய் பாருங்கள். இந்த திரிபுர சுந்தரி அம்மா ஆலயத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அந்த சங்கு தான். ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குளமும் வந்து ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து குளத்துக்கு போகல, நாங்கள் வந்து அம்மாவோட ஆலயத்துக்கு போயிட்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதோட ஐயாவோட மலைக்கோயிலுக்கு மட்டும்தான் போனோம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து மலைக்கோயிலை வந்து உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.